துணி நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா சந்தா வந்திருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு சேரன் பலவனை கூட்டிட்டு சந்தாவை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அப்பெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு தெரியாம சந்தாவை மீட் பண்றதுக்காக சேரன் பிளான் பண்றாங்க. பல்லவனும் நீ போயிட்டு பேசினா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சேரன் சந்தாவை கூட்டிட்டு தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்தா ரொம்பவே பயந்து போயிட்டு அவங்க கிட்ட அழுகுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, எங்க மாமாவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரமா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சேரன் அதை பார்த்துட்டு கண்டிப்பா சந்தா அந்த அளவுக்குலாம் நான் விட்டுற மாட்டேன், கண்டிப்பா நான் எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சந்தாக்கு ஆறுதலா பேசுறாங்க. அந்த டைம் பார்த்து அவங்க அப்பா வர்றாங்க. அதை பார்த்துட்டு பல்லவனும் சீக்கிரமாங்க அவங்க அப்பா வரப்போறாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. சந்தா வேகமா ஓடியாராங்க. அதுக்குள்ளேயும் அவங்க அப்பா வந்து பார்த்துறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. அடுத்து சேரன் கிட்ட சொல்றாங்க, என் பொண்ணு அவன் மாமனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நான் அன்னைக்கு சொன்னது சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சேரன் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. சேரனும் பாண்டியனும் வீட்டுக்கு வந்துட்டு நிலா கிட்ட என்னாச்சு அண்ணா எங்க இன்னும் காணோம்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. பல்லவனையும் காணமே எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நிலா என்ன சொல்றதுன்னே தெரியாம பல்லவனுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அண்ணாவை கூட்டிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லையே அது மாதிரினா எங்ககிட்ட சொல்லிட்டு தானே போவாங்க, எதுக்கு சொல்லாம கொள்ளாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நிலா என்ன பண்றது தெரியாம ரொம்பவே ஒரு பக்கம் பயந்து போறாங்க. சேரன் கிட்ட சொல்றாங்க, நம்ம இதை சும்மா விட்டுறக்கூடாதுன்னா இப்பவே நம்ம சந்தாவை இங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடலாம், இங்க விட்டோம்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம சந்தாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சேரனும் பயந்து போயிட்டு ஆமாடா நீ சொல்றது கரெக்டு தான், நம்ம எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை இங்கிருந்து கடத்துறதுக்கு 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்றாங்க. அவங்களே மீறி சேரன் பலவனால சந்தாவை கடத்த முடியாம மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க ஆளுங்க சந்தாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடறாங்க. அடுத்து வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்ப பல்லவனுக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சோழன் பாட்டியல் எல்லாருமே துடிச்சு போறாங்க. அப்ப நிலா நடந்த விஷயத்த சொல்ல போயிட்டு சந்தாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி தான் போனாங்க, ஆனா இப்படி ஒரு பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது, நீ மட்டும் என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிருந்தா நாங்களும் சேர்ந்து போயிருந்தா சந்தாவை நாங்கள் மிஸ் பண்ணிருக்கவே மாட்டோம், சந்தா வாங்கியிருந்தா எப்படியாவது கூட்டிட்டு வந்திருப்பேன். சோழன் நிலா கிட்ட கோவப்படுறாங்க. நிலாவோ எனக்கு இது மாதிரிலாம் நடக்கணும் சத்தியமா தெரியாது, சோழன் தான் கண்டிப்பா நான் அவங்களே சேர்த்துல அனுப்பிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சேரணும் எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குப்பா, கண்டிப்பா சந்தாவை அவங்க வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், எப்படியாவது நம்ம இங்கிருந்து போயிட்டு சந்தாவை கடத்தி கூட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. அடுத்து சோழனும் ஏன்னா அதை பத்தி கவலைப்படுற, மறுபடியும் நம்ம அந்த ஊருக்கு போயிட்டு சந்தாவை எப்படியாவது இங்க இருந்ததுக்காக சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்றாங்க.